ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கிர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் வக்ரமடையக்கூடிய நாட்கள் ஏறக்குறைய எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வக்ர பெயர்ச்சி பலன்கள் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் 1/7/2024 முதல் இந்த வருடம் 11வது மாதம் வரையுமே வக்ரம் அடைஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்போ முதல்ல என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க? கும்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மன சுமைகள், மனக்குறைகள். மகரத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் தப்பிச்சு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனால் கும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜீனியஸ், ரொம்ப அறிவாளி. கும்பத்துக்கு வந்து சனீஸ்வர பகவான் செல்ல பிள்ளையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இங்கே சனி பகவான் வந்து மூலத்திரிகோணம் பலம் பெறதுனால மகர கம்பேர் பண்ணும்போது கும்பம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ஒரு விஷயத்தை தனக்குன்னு என்ன லாபமோ அதை நோக்கி தான் நகருவாங்க. சின்ன வயதிலேயே பெரிய கனவு, ஆசைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் கடினமான உழைப்பும் கூட. 20லேருந்து 25 வயசுக்குள்ளேயே நான் வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயதிலிருந்து அதிகப்படியான கனவு, அதை நோக்கி ஓடக்கூடியது. எந்த ஒரு விஷயத்தையுமே கிவ் அப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. நமக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியாது கடுமையாக முயற்சி பண்ணி கற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க இது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரையும் விடிய உட்கார்ந்தாவது 4 நாளில் நம்மளோட சிறப்பாக கற்றுக்குவாங்களா. அந்தளவுக்கு ஒரு வெறி கொண்ட ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளை விட மற்றவங்க நல்லா பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. அந்தளவுக்கு அவங்களுடைய எஃபர்ட்ஸும் அவங்களோட கடின உயர்வும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகபட்ச உழைப்பாளியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பாளி. இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கும்பம் தான். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகரம். அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடங்கள் ரொம்பவே கடுமையாக இருந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடுமையாக இருந்திருக்கு. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போனதுனால நல்லா வேலை செஞ்சிருந்த ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே பயன் பெறாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு குற்றம் குறை வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷயத்துல இருந்து எங்களால் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தது. எந்த ஒரு முயற்சி போட்டாலுமே அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கவே இல்லை. ஒரு முன்னேற்றம் பாதை கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி காலத்தில் வக்ரம் அடைகிறது ரொம்ப கொடுமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுமை. என்னென்ன பிரச்சனைகள் நம்மளை தாண்டி வந்தோமோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே திரும்பி மறுபடியும் கிடைக்கிறதுக்கு தான் வந்து வக்ரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வக்ரம். ஏறக்குறைய நீ சனி பகவான் 20 டிகிரிக்கு மேலே கடந்து வந்துட்டார். இப்போ திருப்பி வக்ரம் அடைகிறதுனால மறுபடியும் மன அழுத்தங்கள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவை எடுத்ததை திருப்பி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மனக்குழப்பத்தை கஷ்டத்தை வந்து அப்படியே வந்து ஒன்னொரு விஷயமா தெளிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெளிப்பார். அதனால முதல்ல வந்து மனசை ரொம்ப தைரியமாக படுத்துறதுக்கு வந்து ஆன்மீக வழிபாடு மட்டுமே சிறந்தது. இந்த கோச்சார காலங்கள் வந்து உங்களுக்கு 7.5 சனி தாக்கமாக இருந்தாலுமே வேலைக்கும் தொழிலுக்கும் இது ஒரு நல்லதை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதை தரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துலேயும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவோடைய பயிற்சியும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால இது மன அழுத்தம் மன சுமைகளை மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும். 2வது இவங்க நமக்கு வேணும், இவங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்துலலாம் நிறைய கடந்த காலத்தில் மற்றவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணி நிறைய விட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எல்லாமே பெருசாக உங்களை மதிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மதிச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் உங்களுக்கு திருப்பி கொடுக்காம நிறைய அவமானம் படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதனால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் குறைக்கணும். அதை சார்ந்து நீங்கள் ஓடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். இது எல்லாமே கும்பத்தை பொறுத்தவரை கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே யோசித்த ஒன்றை திருப்பி செய்ய வைப்பாரா சனீஸ்வர பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய வைப்பார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். ராசிநாதன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்காரு, வக்ரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அப்போ இத்தனை நாளாக எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு கடுமையாக போராடிட்டு இருந்தேன்,
எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்த்தாலும் சரி, ராசியில வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம். இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 சனியும் வந்தாலுமே ராசிநாதன் ஏறக்குறைய மற்ற ராசியில பொறுத்தவரை மாதக்கோளா இருக்கும் பட்சத்துல 1 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி அடைவார். ஆனா உங்களுடைய ராசியை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் ஒரு ரவுண்டு திரும்பி வருவதற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரொம்ப வருடங்கள் 2.5 வருஷம் ஒரு ராசியில இருக்கிறதுனால நிறைய வருடங்கள் கழிச்சு திருப்பி வருவார். அப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரா? மன சஞ்சலத்தை முதல்ல குறைப்பாரு. நீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இறை வழிபாடு நோக்கி போகும்போது நிச்சயமா இந்த மன இறுக்கங்கள் எல்லாமே குறையிறத கண்கூடா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்கூடாக பார்க்கலாம். எடுக்க முயற்சியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வக்ரமா இருக்கிறதுனால நிறைய தடை ஏற்படும். ஆனா அதை வந்து யோசிக்காம பிறந்த கால ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. என்ன முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் தான். இந்த ஒரு 6 மாத காலங்கள் என்ன வேணாலும் நீங்க முயற்சி பண்ணலாம். அதற்கு உண்டான நிச்சயமா நீங்க செய்யறதுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி சின்ன வாக்குவாதம் எல்லாமே பெரிய பிரச்சனைகளா ஏற்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலத்தை அதெல்லாமே குறைப்பாரா அப்படின்னா கண்டிப்பா குறைப்பாரு. கும்பத்தை பொறுத்தவரை மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசவே மாட்டாங்க. இவங்க வந்து யதார்த்தமா நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து வெளியே பேசும் பொருளா ஆயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதனால நிறைய கண் திருஷ்டி பட்டு அதனாலயுமே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை சேமிக்க முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்காரு. அதே போல இப்படி 2ஆம் அதிபதி 3க்கு போனா நம்மளுடைய சகோதரனுடைய மத்தவங்க நம்ம கம்பேரிசன் பண்ணி நிறைய பிரச்சனைகளை கிளப்பி விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை கிளப்பி விடுவாங்க. நம்ம என்ன பேசினாலுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல உங்களுடைய அண்ணன் பரவாயில்ல, உங்களுடைய தம்பி பரவாயில்ல, அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, உங்களுடைய தம்பியா இருந்தாலுமே எல்லா விஷயத்துக்கு வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுடைய ஸ்தானத்துல இருந்து பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து டவுன் பண்ணிட்டு உன்னோட அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் உங்களுடைய உறவு எல்லாமே பெருசா பேசும்படி பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கும்போது நிச்சயமா பெருசா பேசும்படி அது உங்களுக்கு மன சுமைகளை கண்டிப்பாக கொடுத்திருக்கும். ஆனா அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உங்களுடைய குடும்பத்தை நீங்களே எங்கேயும் பெருசா போகாம ஒரு ஆறுதல் பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம வேலைக்கும் தொழிலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்திலே சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையக்கூடிய நபர்கள் எல்லாமே தொழில வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை இறக்கத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்க. தொழில வந்து ஒரு நிலையில்லாத வருமானம் தொழிலுக்காகவே தொடர்ந்து ஓடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. என்னுடைய சம்சாரத்துக்கு தெரியாம வெளியே பணம் வாங்கி இந்த தொழிலை ஓட்டிட்டு இருக்கிற ஏறக்குறைய அந்த தொழில எதுவுமே இல்லை. பணம் வாங்குறேன் அதை லேபருக்கு கொடுக்குறேன் அது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. கடன்ல தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய நாட்கள் தொழில வந்து ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா, அந்த தொழில நான் வந்து ஜெயிப்பேன். முழுக்க முழுக்க இப்ப 7:30 சனி காலத்துல நம்ம என்ன வந்தாலும் அவங்க வாயை திறந்து கேட்கக்கூடிய கேள்வி முதல்ல வந்து தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும் அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா சந்திரன் மேல சனி வந்தாலும் சரி, சனி மேல சந்திரன் வந்தாலுமே நிச்சயமா தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஆசைகள் நமக்கு அதிகமாக செயல்படுமா, மன குழப்பத்தை அதிகமா தூண்டும். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இது செய்யலாமா அது செய்யலாமா, வேலையை விட்டுட்டு தொழில் போகலாமா தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தோன்றும். கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய காலங்கள். குரு பகவானும் சரி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்காரு. நிச்சயமா இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் சரி குரு சண்டால யோகத்துல இருந்து உங்களுக்கு ஒரு குடும்பத்தையே ஒரு அமைச்சு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நபர் குரு பகவான். அவர் உங்களுக்கு குடும்பத்தை பெருசாக எதுவுமே அமைச்சு கொடுக்காத சூழ்நிலைகளை ஏற்படுத்திச்சு. ஏன்னா குரு ராகுவுடன் சேர்ந்து வருஷம் ஒருக்கா 1.5 வருடம் வரக்கூடிய பயிற்சி கூட குரு ராகுவோட சேர்ந்து உங்களுக்கு கெட்டிருக்காரு அப்படின்னு கேட்டது கண்டிப்பாக கெட்டுருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டியதில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கண்டிப்பா சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்தவரை இழந்ததை டக்குன்னு மீட்டுருவாங்க. அதனால இந்த 7:30 சனி காலங்கள் எல்லாமே நீங்க பெரிய கஷ்டமா நினைக்க வேண்டாம். இழந்ததை கண்டிப்பாக மீட்டெடுத்து அதன் மூலியமாக வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி ஒரு பாடத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்ப 7:30 சனி காலம் வந்தாலும் நமக்கு வாழ்க்கையில ஒருத்தங்க ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிருவாங்க. அது வந்து உறவு சம்பந்தப்பட்ட இருக்கலாம் சரி, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோச்சாரம் வந்து உங்களுக்கு 7:30 சனி காலத்துல இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பாடத்தை வாழ்க்கையில எப்பவுமே நீங்க மறக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்கக்கூடாது. பிறந்த கால ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு பறந்து நம்மளும் வாழ்க்கையில சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தூற்றுவிக்கக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும்.
இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போதே கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.